உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சனி தரும் யோகங்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சில ஜாதகங்களில் ராசி நவாம்சம் இரண்டிலும் சனி வக்ரகம் பெற்றிருப்பார். இப்படி இருப்பின் நல்ல உயர்தரமான பலன்களை தரும். உச்சம் பெற்ற சனி வக்ரமானால் அது நீச பலனை தந்துவிடும். அதேபோல் ராசியில் உச்சமான சனி நவாம்சத்தில் நீசம் பெற்றால் ஆரம்பத்திலே நல்ல யோக பலன்களை ஜாதகருக்கு கொடுத்து உயர்த்தும். பின் படிப்படியாக கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். சனியானவர் சூரியனோடு இணைந்தால் அது அதிவக்ரகம். பொதுவாக அதிவக்ரகம் பெற்ற கிரகம் சுபபலனை தரும். ஜாதகர் யோக பலனை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவார். சனி மகரம் கும்பத்தில் அமர்ந்து சுபபலம் பெற்றிருந்தால் சனியின் தசையான 19 வருடத்தில் ஜாதகருக்கு உயர்தரமான பலன்கள் கிடைக்கும். செல்வ வளம் கிடைக்கும். லக்னம் குருவின் வீடுகளான தனுசு மீனத்தில் சனி அமர்ந்தாலோ அல்லது சனியின் உச்சி வீடான துலாமில் சனி அமர்ந்து அது லக்னமாக அமைந்தால் சனி நல்ல பலன்களை வழங்குவார். இதர லக்னங்களில் சனி இருப்பது நல்ல பலன்களை தராது. வெளிநாட்டுக்கு ஜாதகரை அனுப்புவதில் முன்னணியாக திகழ்பவர் சனி. லக்கினம் எதுவானாலும் 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்தால் ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அதேபோல் 3ஆம் இடத்தில் சனியும் பலம் பெற்று அமர்ந்தால் ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்புவார். 4ஆம் இடத்திலே சனி இருந்தால் அது பலம் பெற்றும் இருந்தால் ஜாதகரை அந்நிய தேசத்துக்கு அனுப்பி செல்வம் பெற வைப்பார். 9ஆம் இடத்து சனியும் 10ஆம் இடத்து சனியும் ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்பி செல்வத்தை பெருக்க வைப்பார். அடுத்து 4ஆம் இடத்திலே சனி இருந்தால் யோகம் கிடைக்கும். நல்ல செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல குடும்ப அமைப்பும் ஏற்படும். 9ஆம் இடம் சனிக்கு நட்பு ராசியாகவோ அல்லது குருவின் வீடான தனுசு மீனமாகவோ அல்லது அவரின் உச்ச வீடான துலாமாகவோ அமையுமானால் உன்னதமான நல்ல பலனை சனி தருவார். 9ஆம் இடத்து சனி ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்பி செல்வத்தை பெருக்கி தருவார். 10ஆம் இடத்திலே சனி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் ஜாதகன் ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருப்பார். 10ஆம் இடத்து சனி நல்ல தொழிலை உருவாக்கி தருவார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். அங்கே சனி பலம் பெற்று அமர்ந்தால் 10ஆம் இடத்து சனி நல்ல உயர்வான பலனை தருவார். மிகப்பெரிய நிர்வாகியாக ஜாதகர் உருவாக முடியும். பல பேரை வேலைக்கு அமர்த்தும் முதலாளியாக இருப்பார். 11ஆம் இடத்து சனி ஜாதகர்களுக்கு அவ்வப்பொழுது யோக பலன்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். 11ஆம் இடத்தில் அமரும் சனி ஜாதகர்களுக்கு நல்ல செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தை தருவார். நல்ல குடும்பம் அமையும். புத்திர பேர் கிடைக்கும். பெருமையும் புகழையும் சனி தருவார். அடுத்து சமூகத்தில் அவருக்கென்று ஒரு செல்வம் செல்வாக்கு இருக்கும். ஒரு நகரத்துக்கோ ஒரு கிராமத்துக்கோ அல்லது ஒரு நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ ஒரு தலைவராக கூட விளங்குவார். பல நிலைகளிலும் ஜாதகருக்கு யோக பலன்களை சனி தருவார். எனவே சனி ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். லக்கினமாக இருந்தால் அது குருவீடாக இருக்க வேண்டும் அல்லது துலாம் ராசியாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஜாதகரை ஆரம்ப காலத்திலிருந்தே புகழடைய செய்யும். ஜாதகனை பணக்காரனாக்கும். சனி விவசாய வேலைகளுக்கு உரியவராவார். எனவே சனி பலம் பெற்றால் அதிகமான நிலப்புலன்களை பெறுவார்கள். செல்வந்தர்களாக இருப்பார்கள். தானியத்தை உற்பத்தி செய்து அதை நல்ல விலைக்கு விற்று செல்வந்தர்களாக திகழ்வார்கள். சனி ஜாதகத்தில் பலவீனம் பெற்றால் இதற்கு எதிர்மறையான பலன்களை பெறுவார். சனி நீசம், வக்ரகம், அஸ்தமனம் போன்ற நிலைகள் பெற்றால் அதுவும் 6, 8, 12 போன்ற இடங்களாகவும் இருந்தால் வக்ரகம் தராது. 3, 6 என்பது சனிக்கு பலம் தரும் ராசிகள். எனவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் சனி இருந்தால் யோகங்களை வழங்கிக் கொண்டே இருப்பார். ஜாதகன் பணம் சம்பாதித்து கொண்டே இருப்பான். புத்திசாலியாக எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார். யாருக்கும் அஞ்சாத துணிவுடையவராக இருப்பார். எனவே சனி ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். சனியை குரு பார்க்கும் அமைப்பு, சுக்கிரன் பார்க்கும் அமைப்பு இருந்தால் அது மிகப்பெரிய யோக பலன்களை ஜாதகருக்கு வழங்கும். சனி குருவுடைய நட்சத்திரம் அல்லது சுபர்களுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது கேந்திர திரிகோண ராசிகளில் பலம் பெற்றும் இருந்தால் உயர்தரமான உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு தரும். யோகத்தை வழங்கும். சனி மந்தன் என்று அழைக்கப்பட்டாலும் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகருக்கு நல்ல யோகமான பலன்கள் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.